வணக்கம். குரோதி வருடம் கார்த்திகை மாதத்துக்கு உரிய ரிஷபராசிக்குரிய பலன்கள். ரிஷபராசிக்காரங்க கவனிச்சுக்கிடுங்க. கார்த்திகை மாதம் ரிஷபராசிக்கு கிரக சஞ்சாரம் எப்படிங்க இருக்குது? 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறது. ஏற்கனவே 4ஆம் இடத்துல 2, 5க்கு உரிய புதன் இருக்கிறது. பாருங்க, தனஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, இவை எல்லாமே குரு பகவானுடைய பார்வை பெறுது. அதனால இது ஒரு அற்புதமான ஒரு மாதம். தனலாபம் நன்றாக இருக்கும், பிள்ளைகள் நலம் மேம்பாடு அடையும், பதவி உயர்வு சம்பந்தமான செய்திகள் வரலாம், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சம்பந்தமான நல்லதுகள்லாம் நடக்கும், வெளிவார தொடர்புகள் நன்றாக இருக்கும், புகழ் பெருகும், கூட்டுத் தொழில் வளர்ச்சி அடையும். இப்படி எல்லா விதமான நற்பலன்களும் ஒரே சமயத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்க போகுது இந்த ரிஷபராசிக்கு. ஏற்கனவே குரு பகவான் 5, 7, 9 இடங்களை பார்க்குறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் பாகத்தை பார்க்குறாரு. மனைவியினுடைய நலம், கணவனுடைய நலமெல்லாம் சிறந்து ஓங்கும், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். அற்புதமாக இருக்கிறது. ஏற்கனவே 8ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் நல்லதுதான் செஞ்சு கொண்டிருக்கும், தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அது கார்த்திகை மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடத்துக்கு போகும்போது, ஏற்கனவே 9ஆம் இடம் குரு பார்வை பெற்று அமோகமாக இருக்கிறது. அது இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் போகுது. ஆக 5, 7, 9 ஸ்தானங்கள், தனஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாமே நன்றாக இருக்கிறது. சந்தோஷமா இருங்க. ஆனால் கவனமாக இருங்க. ஏன் கவனமாக இருக்கணும்? உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உள்ள அந்த சனி பகவான செவ்வாய் கடகராசியிலிருந்து பார்க்குது. தொழில் பார்க்கக்கூடிய இடங்கள்ல சிறு சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கிடுங்க. இன்னொன்று, அதுக்கு பிறகு விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குது, அனாவசிய செலவுகள் வராமல் பார்த்துக்கிடுங்க. இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. மற்றபடி எல்லாமே நன்றாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் உள்ள ராகு பகவான் லாபத்தை வாரி வழங்குவார். 5ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் எந்த கெடுதலும் செய்ய முடியாது, ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு. 12ஆம் இடத்துக்குரிய நீச்சம் அடைகிறதுனாலையும் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு தூக்கத்துக்கு இடைஞ்சலான சில சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். மனச்சலஞ்சல்கள் கொண்டிருக்கும். கவனமாக இருங்க. செலவுகளை அனாவசியமான செலவுகள் வராமல் பார்த்துக்கிடுங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்குரியவனாகவும் 7ஆம் இடத்துக்குரியவனாகவும் இருக்கிறான். 7ஆம் இடத்துக்குரியவன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். கணவனுக்கோ மனைவிக்கோ கஷ்டம் வருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்தை வியாழன் பார்த்துருது. ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான புதன் 7ஆம் இடத்துல இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. நன்றாக அமோகமாக இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது, தனஸ்தானம் வலுப்பெறுகிறது. 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணை நலம் சிறக்கிறது, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது, எண்ணங்கள் நன்றாக நிறைவேறுகிறது. ஏன்னா 9ஆம் இடத்துல 2 சுபகிரகங்களுடைய பார்வை பெறுகிறது. ராகு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து வெளிவிவகாரத்திலிருந்து வரக்கூடிய லாபங்களை எல்லாம் அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், அனாவசிய செலவுகளை குறைக்கணும். தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலமுடைய காரியங்கள் நடக்கும். கடவுள் வழிபாடில் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இவ்வளவுதான். நன்றாக இருக்கிறது ரிஷபராசிக்காரங்க. வணக்கம்.